ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 6. ஆமாம், எனக்கு அட்வைஸ் தேவைப்பா. பிப்ரவரியில் எது முக்கியமான ஈவெண்ட் சொல்லுப்பா. அப்போ நான் கேட்கவும் ஃபைனல் எக்ஸாம் தானே நம்ம ஹீரோ சொல்கிறான். அட என்னப்பா, நீ ஹை ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே தெரியும் வேலண்டைன்ஸ் டே வருது அப்படின்னு சிட்டோசே சொல்லவோ, அப்படியா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அதையும் பார்க்கலாம் நம்ம ஷீனா பல்லுக்கு விடுறா. சரி நீ என்ன கேட்க வந்தா நம்ம ஹீரோ கேட்கவும், ஈட்ஸ்கிக்கு நான் என்ன சாக்லேட் கொடுக்குறதுன்னு வா கேட்கறா. ஷீனா கேட்கல, அவளுக்கு தான் நல்ல ஐடியா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும். அவாட்டியோ கேட்பா, ஆனா நீ ஒரு பையங்கிறதுனால உன்ட்ட கேட்கறேன் அப்படின்னு சிட்டோசே சொல்லவும், என்னைய போல இருந்து ஒரு ஜெனன் கையா பார்க்க ஆரம்பிச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், தனியா இருக்கிற போன நீ எதுவும் பண்ண மாட்டல, அதை வச்சுதான் ஷீ சொல்றா. உடனே ஷீனா வைக்கப்படவும், நம்ம ஒன்னும் டேட்டிங் பண்ணல, சோ இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சில சமயம் நீ ஓவர் நல்லவனா இருக்கிற அப்படின்னு ஷீ சொல்றா. பட் ஹீரோ மேல சில சமயம் எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனா நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸ்டூபிடா எதுவும் பண்ணல. ஏன்னா அவ என்ன வெறுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் உனக்கும் சாக்லேட் தருவேன், அவனே கவலைப்படாத அப்படின்னு சிட்டோசே சொல்லுவோம். எனக்கு அந்த அளவுக்கு ஸ்வீட்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் புதுசா அதுல நிறைய விஷயம் ட்ரை பண்றேன், பட் கண்டிப்பா அது சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆமா ஹீரோ, நீ யாருக்கும் சாக்லேட் கொடுப்பியா அப்படின்னு சிட்டோசே கேட்கவும், கேர்ள்ஸ்ல சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுப்பேன், கண்டிப்பா பசங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு வா சொல்றா. தரவா சிட்டோசேன்னு ஷீனா சொல்லவும், சிட்டோசே ஹாப்பி ஆகுறா. அவனைக்கு கொடுக்குற மாதிரி இல்லாம நல்ல ஸ்வீட்ஸை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சிட்டோசே சொல்லவும், எனக்கு கேக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சாப்பிட்ற மாதிரி சாக்லேட் தான் உனக்கு தருவேனவா சொல்றா. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அந்த காடவாக்கிங்கிற பையனுக்கு எல்லா பொண்ணுங்களும் வந்து சாக்லேட்டை கொடுக்குறாங்க. இவன் எப்படிதான் இவ்வளவு சாக்லேட்டையும் சாப்பிட்டு குண்டாகாம இருக்கிறானோ அப்படின்னு சொல்லி ஈட்ஸ்கி யோசிக்கவும், மற்ற பசங்கள்லாம் அவனை முறைச்சிட்டு இருக்காங்க. பாப்புலர் தான் இருக்கிறதோ பிரச்சனை தான் போல. இவன் இவ்வளவு சாக்லேட்டையும் எப்படிதான் வீட்டுக்கு எடுத்துட்டு போவானோ. நான் குண்டாகிற லெவலுக்குலாம் எனக்கு ஒரு நாள் சாக்லேட் வந்ததில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஜீவனுக்காக ஸ்பெஷலா ரஷ்யன் சாக்லேட் ரெடி பண்றா அப்படின்னு ஈட்ஸ்கி சொல்லவா. அவ அதுல என்னத்தை தான் கலந்துருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பெப்பர், ஊர்கா, ஜெல்லி, ஜாம்னு எல்லாத்தையும் கலந்துருக்கா. ஆமா, உனக்கு அவகிட்ட இருந்து சாக்லேட் வரும்னு எதிர்பார்க்கறியா அப்படின்னு ஈட்ஸ்கி கேட்கவும், எனக்கு தெரியல, நான் எதிர்பார்க்கலாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஆமனே ஆல்ரெடி இவன் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இனிப்பு, புளிப்பு, கசர்ப்பு, துவர்ப்புன்னு எல்லா இதுல இருக்கு அப்படின்னு சிட்டோசே சொல்லவோ, வார்னிங்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு சிட்டோசேவை ஈட்ஸ்கி கிளம்புறாங்க. நீ உயிரோட இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு ஈட்ஸ்கி சொல்லிட்டு போறான். அடவாக்கி எல்லா சாக்லேட்டையும் வச்சுட்டு நின்று யோசிச்சுட்டு இருக்கவும், ஹீரோ பையன் அவன் முன்னாடி நிக்கிறான். புஜ்மியா எதுவும் வேணுமா நம்ம கேட்கவும், நான் ஷாப்பிங்காக எப்போ பை கொண்டு வருவேன், இந்த இதை வேணா வச்சுக்கோ நம்ம ஹீரோ கொடுக்குறான். ஓ ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சொல்லவும், அவ்வளோ ஈஸி இல்லைன்னு தெரியும், குட் லக் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். சிட்டோசேவோட ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டா அது ரொம்பவே காரமா இருக்கு. ஒன்னு நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷீனா சொல்லிட்டு பலாட்டே கிளென்சர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறா. ஹாட் சாக்லேட்டா நம்ம ஹீரோ குடிச்சு பாக்குறான். வா இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா ஓகே அப்படின்னு ஷீனா சொல்றா. நீ எப்பவும் மில்க் தானே செய்வ, இன்னைக்கு ஹாட் சாக்லேட் செஞ்சிருக்க, வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனாலயா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமான்னு வா சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஷீனா ரொம்ப வைக்கப்பட்டு சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அங்க இருந்து ஓடிட்டா. இவளுக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ பார்த்தா கதவுல ஒரு பேக் தொங்கிட்டு இருக்கு. நீ என்ன எப்போ டேக் கேர் பண்ணிக்கிட்ட, அதுக்காக தான் இது அப்படின்னு அதுல எழுதி வச்சிருக்கா. பாக்ஸ்குள்ள இன்னொரு லெட்டரும் இருக்கு. உனக்கு ஸ்வீட் அவ்வளவா பிடிக்காதுன்னு தெரியும், இது ஆரஞ்சு டேஸ் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. சிட்டோசே கிட்ட நம்ம ஹீரோ ஸ்வீட் பிடிக்காதுன்னு சொல்லிருப்பா, அதனாலதான் ஷீனா இதை கொடுத்துருக்கான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். நம்ம ஹீரோ அதை சாப்பிட்டு பாக்குறான், அவனுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹாய் ஃபுஜிமியான் காடவாக்கி நம்ம ஹீரோ முன்னாடி போய் நிற்கவும், ஈட்ஸ்கி தானே எப்பவும் அவன் கிட்ட பேசுவான், ஃபுஜிமியா கிட்ட பிரின்ஸ் ஏன் போய் பேசிட்டு இருக்கான்னு மத்த பொண்ணுங்க பாக்குறாங்க. நேத்து நீ பண்ண ஹெல்ப் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சொல்லவும், தேவைப்படும்போது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது நார்மல் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன யோட்டா அதிசயமா உன்ட்ட வந்து பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லி ஈட்ஸ்கி கேட்கவும், அவன் நிறைய சாக்லேட் வச்சிருந்தான், என் ஷாப்பிங் பேக் கொடுத்தா நம்ம ஹீரோ சொல்லவும், அவனுக்கு அது பெரிய ஹெல்ப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீ எப்ப ஷாப்பிங் பேக் எல்லாம் தூக்கிட்டு ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் மாதிரி அலைய ஆரம்பிச்ச அப்படின்னு ஈட்ஸ்கி கேட்கவும், சிட்டோசேக்காக வருங்காலத்துல நீயும் அப்படிதான் சுத்த போற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்போதைக்கு அப்படி எதுவும் நடக்கல, ஃபியூச்சர்ல நடக்கலாம்னு நினைக்கிறேன் ஈட்ஸ்கி சொல்றான். ஃபியூச்சர்ல நடக்கணும்னா அதுக்கு நீ முதல்ல உங்க அப்பாவை ஒத்துக்கிட வைக்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இப்போதைக்கு அவர் மனசு மாறலனாலும் நான் ஃபியூச்சர்ல வளர்ந்த அப்புறம் அவர் மனசை மாத்தி ஒத்துக்கிட வச்சிருவேன் அப்படின்னு ஈட்ஸ்கி சொல்லவும், அவர் மனசு மாற வாழ்த்துக்கள் நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கும் தான் படி நம்ம சொல்லவும், எனக்கு ஏன் வாழ்த்துக்கள் நம்ம ஹீரோ கேட்கவும், நீ அவ கூட ஒன்னு சேரதான் அப்படின்னு ஈட்ஸ்கி சொல்றான். எங்களுக்குள்ள அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்பார்க்கே இருக்கிறதுனால ஷீனா நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கா. நீ கொடுத்தது ரொம்ப டேஸ்டா இருந்தது, பதிலுக்கு உனக்கு என்ன வேணும் நம்ம ஹீரோ கேட்கவும், நான் எதையும் எதிர்பார்த்து கொடுக்கலான்னு வா சொல்றா. நீ எனக்காக நிறைய பண்ணிருக்க, நான் பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ல நம்ம ஹீரோ கேட்கவும், நீ கூட உனக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் எனக்காக பண்ணிருக்க, அதுவே போதும்னு வா சொல்றா. ஆனா அது வேற இது வேற, ஒரு ஜென்டில்மேனா நான் உனக்கு பதிலுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு வா சொல்லவும், ரொம்பவும்லாம் ஏதோ ஸ்பெஷலா எதிர்பார்க்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எதை கொடுத்தாலும் அது எனக்கு ட்ரெஷர் மாதிரி தான், ஈவன் மிஸ்டர் பியரை கூட நான் இன்னும் பத்திரமா தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும், ஓ
உன் பர்த்டே கிஃப்ட் அதையா சொல்ற சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவன் உன் பர்த்டே எப்போ நம்ம கேட்குறான், நவம்பர் 8 நம்ம ஹீரோ சொல்றான். ஆமனி அந்த டைம் நம்ம ஒன்னா தானே இருந்தோம், ஏன் நீ என்கிட்ட உன் பர்த்டே சொல்லலான்னு கேட்கவும், ஏன்னா நீ என்கிட்ட கேட்கல, அதே மாதிரி உன் பர்த்டேவையும் நீ சொல்லல, ஸ்டூடெண்ட் ஐடியா பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஞாபகம் இருக்கா? இப்போ இருக்கிற மாதிரி நம்ம அந்த டைம் க்ளோஸ் இல்ல, என் பர்த்டேவை நானா வந்து சொன்னா நீ என்ன தப்பா தான் நினைச்சிருப்பேன்னு சொல்லவும், சரி இந்த வருஷம் நம்ம அதை கண்டிப்பா ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கும்போது ரொம்ப நாள் நீ என் கூட இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ற மாதிரி இருக்கே நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு ஒன்னும் உன்னை பிடிக்காதுலாம் இல்ல, உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் நான் ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன், ஆனா வேற எந்த இன்டென்ஷன்லயும் சொல்லலன்னு சொல்லணும். அது ஆப்வியஸா தெரியுமே நம்ம ஹீரோ சொல்லவா அவ மறைக்கிறா. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு போயிட்டு சாக்லேட் கொடுப்பாங்க, அண்ட் ஒயிட் டே அன்னைக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு போயிட்டு கிஃப்ட் கொடுப்பாங்க. சோ அந்த டேக்காக நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு போயிருக்கான். ஏதோ ஹெல்ப் வேணுமான்னு கடைக்காரங்க கேட்கவும், ஒயிட் டேக்கு என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், ஆனா அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, பட் நாங்க ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், சோ என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்களும் சில அசசரிஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அம்மனே நீ இன்னைக்கு ஹேர் ஸ்டைல மாத்திருக்கன்னு கேட்கவும், ஏன்னா இன்னைக்கு ஒயிட் டே இல்ல, கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி இருக்கலாம்னு நினைச்சேன், உன்னை இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னா நான் போய் கலச்சிட்டு வந்துருதான்னு சொல்லவோ, இல்ல வேணாம் அப்படின்னு பேசாம நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கவும், உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னா சொல்லு நான் போய் கலச்சிட்டுதான் சொல்லவோ, இல்ல நீ இதுல பார்க்க ரொம்பவே அழகா இருக்க, மத்த நேரம் நீ கேஷுவலா இருப்ப, பட் இப்போ என்னால உன் பக்கத்துல ரிலாக்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லவும், அப்படின்னா நான் போய் இதை மாத்திட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ போகவும், இல்ல வேணாம் நீ இந்த மாதிரியே இரு, எனக்கு அது பிடிச்சதா இருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த அவனோட பிரசன்ட் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி அவளும் அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு அழகான பிரேஸ்லைட் அதுல இருக்கு. உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காதான் நம்ம ஹீரோ கேட்கவோ, இல்ல இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேக்குள்ள இன்னொன்னு ஏதோ ஒன்று இருக்கு. இது என்னென்னவா எடுத்து பாக்குறா, ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் மட்டும் பார்த்தாதுன்னு நான் நினைச்சேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீ எது சொன்னாலும் நான் செய்யறங்கிற மாதிரி ஒரு டிக்கெட் இருக்கு, இதை நீயா வரைஞ்சனவா கேட்கவும், அந்த லெவலுக்கு எனக்கு ஒன்றும் டிராயிங் வராது, கிண்டல் பண்ணாதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இல்ல இது அழகாதான் இருக்கு, நான் இந்த டிக்கெட்டை இப்ப யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். இந்த பிரேஸ்லைட்டை என் கையில போட்டு விடுறியான்னு கேட்கவும், இதுக்கு நீ அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, உங்க ஆசைப்படியே செய்யற மை லேடி அப்படின்னு நம்ம ஹீரோ அதை கையில போட்டு விடுறான். அதை போட்டாவா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கிறா. ஃபீலிங்ஸ் ஏன் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படின்னா அவளுக்கு அது பிடிச்சிருந்ததா நீட்ஸ்கி கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பதிலுக்கவா ஸ்மைலாலேயே உன்னை மயக்கிருப்பாலே நீட்ஸ்கி கேட்கறான். நம்ம ஹீரோவா அமைதியா இருக்கிறான். உன்னை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு, சீக்கிரமே நீங்க லவ்வர்ஸா மாறிடுவீங்க அப்படின்னு நீட்ஸ்கி சொல்லவும், அப்படிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நீ மாறுவ பாரு, ஆனா நீ தான் அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும் அப்படின்னு நீட்ஸ்கி சொல்லவும், எனக்கு அந்த மாதிரி ஆசை எல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளுக்கு நீ செட் ஆக மாட்டேன்னு சொல்றதே உனக்கவா மேல ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத ஒத்துக்கிறதுக்கு அர்த்தம் தான் அப்படின்னு சொல்லி ஈட்ஸ்கி சொல்லவும், இப்படியே பேசின ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து மூக்குல சொருவிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரவும், என்ன இன்னைக்கு வர லேட் ஆயிடுச்சுன்னு ஷீனா கேட்கிறா. என்னோட யங் ஒய்ஃப் மாதிரியே இருக்கிறாளே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஈட்ஸ்கி கூட போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட போயிருந்தா நம்ம ஹீரோ சொல்லவும், டின்னருக்கு முன்னாடியா அப்படின்னு கேட்கிறா. ஆனாலும் வயிற்றுல இடம் இருக்கு, நீ எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நீ ரொம்ப வெயிட் போட்டுருவ, இல்ல நீ ஒல்லியா இருக்க, வெயிட் போட்டா நல்லதுதான் சொல்லவும், நீ கூட தான் ரொம்ப ஒல்லியா இருக்க அப்படின்னு கையை பிடிச்சிட்டு, அச்சோ சாரி மத்தவங்க தொட்டா உனக்கு பிடிக்காதுல்ல நம்ம ஹீரோ கேட்கவும், ஆனா நீ தொட்டா நான் எதுவும் தப்பா எடுத்துக்கிட மாட்டேன், அதுக்குன்னு நீ என்ன தொடணும்னு ஆசைப்படல ஆமணி, மத்த பாய்ஸ் என்ன தொட்டா எனக்கு பிடிக்காது அவ்வளவுதான், ஆனா நீ தொட்டா அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றா. நீ பிரேஸ்லைட்டை போடல, அதுக்குன்னு நீ போட்டே இருக்கணும்னு நான் சொல்ல வரல நம்ம ஹீரோ சொல்லவும், வேலை செய்யற நேரம் நான் அதை போட்டிருந்தா உடைய வாய்ப்பு இருக்கு, ஃப்ரீயா இருக்கிற டைம் அதை போடலான்னு வச்சிருக்கேன், ஏன்னா அது எனக்கு ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லவும், அதுவோ கரெக்ட் தான் நம்ம ஹீரோ சொல்றான். மிஸ்டர் பியர் கீ கேஸ் பிரேஸ்லைட் எல்லாத்தையுமே நான் ரொம்பவும் பத்திரமா வச்சிருப்பேன், ஆனா ஹேண்ட் கிரீம் மட்டும் நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுட்டே போறான். டைனிங்ல வெயிட் பண்றான்னு சொல்றா. உண்மையிலேயே அவ ஏதோ என் ஒய்ஃப் மாதிரியே இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் வைக்கப்படுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் நீங்கள் எதிர்பார்க்காத வேற லெவல் விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.